Hi friends, welcome to Logo Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷலான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. அதை நம்ம மண் பானை வச்சு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணில பல ஸ்டைல் இருக்கு. அதுல ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்ட் ஃபேமஸ் பிரியாணிங்க. அந்த ஹைதராபாத் பிரியாணி செய்யறதுக்கு முக்கியமான ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா நம்ம குங்குமப்பூ. அதை வச்சு நம்ம செய்ய போறோம் இப்ப. குங்குமப்பூ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்து நம்ம சுடு தண்ணியில ஊற வச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 3 பெரிய வெங்காயம் வெட்டி இன்னும் ஸ்லைஸ் பண்ணி இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் அந்த தனியாக அப்படியே எடுத்து வைங்க, நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போயுமே பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் மீட்டும் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ரைஸும் தான் சேர்த்தணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறோம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. நாம் யூஸ் பண்ணது ஹோம்மேடு பிரியாணி மசாலா தாங்க. இது எப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து எலுமிச்சம் ஜூஸு, ஒரு 1/2 பழத்தோட ஜூஸு, அடுத்து கொஞ்சமாக கஸ்தூரி மேதி, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. அடுத்தது 50 கிராம் தயிர், நல்லா கொஞ்சம் புளிச்சிருந்தால் நல்லாயிருக்கும். எப்போயுமே எல்லாமே தனித்தனியாக நம்ம இன்க்ரீடியன்ட் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா மீட்டில் நல்லா ஃப்ளேவர் ஏறுங்க. மொத்தமாக போடுறதோட இப்படி தனித்தனியாக போடுறது நல்லது. அடுத்தது தேவையான அளவு உப்பு, அடுத்தது கொத்தமல்லி புதினா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 to 2 மணி நேரம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்குங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை, ஏலக்காய் 3, கிராம்பு 3, உப்பு தேவையான அளவு. நம்ம தண்ணியில் உப்பு சேர்த்தி ஆகணும். எதுக்குன்னா நம்ம அந்த பிரியாணி ரைஸில் கொஞ்சம் நம்மளுக்கு உப்பு போட்டால் தான் அந்த பிரியாணி ரைஸில் உப்பு இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக ஜாய் சீரா, அடுத்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு 50 ml கல்லெண்ணெய், 50 ml நெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்குங்க. அடுத்தது ஒரு தக்காளி பழத்தை நல்லா பிரித்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் பிரியாணிக்கு நம்ம வச்ச அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது மேலே நம்ம போட்டு அந்த கொத்தமல்லி புதினா பட்டை கிராம்பு இதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. அது நம்ம பிரியாணியில் இருக்க தேவையில்லை. இதில் இருக்க தண்ணியில் இருக்கிறதெல்லாம் வடித்து எடுத்து இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எதுக்கு நெய் சேர்த்துறோம்னா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பலபலன்னு இருக்கும். நாம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி வடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ இது கூட நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ ரைஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு.
முக்கால் பாகத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ அதை எடுத்து அப்படியே நம்ம ஸ்லோவாக நல்லா வந்து அந்த சிக்கனோட நல்லா பரப்பி விட்டுக்கலாம். ரைஸ் எல்லாம் வடித்து இதெல்லாம் நல்லா சேர்த்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஃப்ரைட் ஆனியனில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட வந்து நம்ம ஊற வச்சுருந்தா குங்குமப்பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கலருக்கும் ப்ளஸ் ஃப்ளேவருக்காகவும் நல்லாயிருக்கும். இது கூட இப்போ வெட்டி வச்ச கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இது இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டலாம். ஒரு அலுமினியம் ஃபைல் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பிளேட் வச்சு நல்லா மேலே வெயிட் வச்சுக்கிங்க. அப்போ தான் ஸ்டீம் வெளியே வராமல் இருக்கும். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷமும் ஸ்லோ ஃபயரில் 15 நிமிஷமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே வந்து ஒயிட் ரைஸும் கீழே பார்த்திங்கன்னா அது நல்லா மசாலாவோட பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லோகு கிச்சன். இது அறுசுவை, இது தனி சுவை. மறந்துடாமல் லோகு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.